கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்லுகிறது: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், இந்த நாளில் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான பொல்லாத சத்துருவினுடைய கிரிகளின் காரியங்கள், பொல்லாத மனுஷருடைய கிரிகளின் காரியங்கள், எல்லா விதமான விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான ஆயுதத்தையும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், அது வாய்க்காதே போகும், அது உனக்கு வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலும் கூட நம்ம வேலை செய்கிற இடங்களில் நமக்கு விரோதமான மனுஷர்களின் நிமித்தமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ண வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்மளுடைய ஊழியத்தின் பாதையில், குடும்பங்கள், சூழ்நிலைகளின் மத்தியில், நம்ம இருக்கிற பகுதிகளில், இருக்கிற இடங்களில் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான சூழ்ச்சிகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத சத்துருவினுடைய கிரிகளின் காரியங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது வேதத்தில் பார்க்கிறோம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியம், இந்த நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமலே போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தில் பார்க்கிறோம், அநேக தேவ மனுஷர்கள் அவரை மாத்திரமே நம்பும் பொழுது, அவரை மாத்திரமே விசுவாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது, அவர்களுக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொரு ஆயுதங்களையும், ஒவ்வொரு விரோதமான காரியங்களும் வாய்க்காமல் போனது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற மனுஷனாய், கர்த்தர் மேலே அவர் ரொம்ப விசுவாசமாய் நம்பிக்கை உள்ளவராய் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற அந்த மனுஷனுக்கு விரோதமாக எழும்பின இதோ சிங்க கெபிலில் போட்ட பொழுதும் கூட அவர் அந்த இடத்திலும் கூட சோர்ந்து போகாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஜெபிக்கிற மனிதன் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்க கெபிலில் தூக்கி போட்ட தானியேலுடைய வாழ்க்கை, இதோ எல்லா மனுஷர்களும் அவனுடைய ஜீவன் பறிபோனது, சிங்கங்களுடைய கரங்களில் மாட்டிக்கொண்டவன் மறுபடியும் அவன் மீண்டு வரமாட்டான் என்று சொல்லி எல்லாரும் பார்த்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அன்னைக்கு தானியேலுடைய வாழ்க்கையில் அவனை சிங்கக்கெபிலில் போட்ட பொழுதும் சிங்கங்களின் வாய்களை கட்டினதற்கு காரணம் தானியேல் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் அவன் ஜெபித்ததுனால தான் அவனுக்கு விரோதமாக எழும்பின எல்லா விதமான சூழ்நிலைகளையும், விரோதமாக எழும்பின மனுஷர்களின் மத்தியிலையும், விரோதமாக எழும்பின மிருகங்களின் மத்தியிலும் கர்த்தர் அதை வாய்க்காமல் போக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கங்களை வாய்களை கட்டின கர்த்தர் இதோ இந்த நாளிலும் கூட நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பொல்லாத சத்துருவினுடைய கிரிகளின் காரியங்களை அவர் வாய்க்காமல் போக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் வாய்க்காமல் போகணும் அப்படின்னா நீங்களும் நானும் ஜெபிக்கிற மனுஷர்களாக இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் அன்னைக்கு தானியேலை பார்க்கிறோம், 3 வேளையும் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற மனுஷன், எல்லாரும் ஜெபிக்கக்கூடாதுன்னு நினைச்ச நேரத்தில் இருந்த பொழுதிலும் தானியேல் ஜெபித்ததுனால கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேல் ஜெபித்த பொழுது கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் ஜெபித்த பொழுது கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நமக்கு விரோதமான எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும் அப்படின்னா நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது, திறப்பில் நிற்கும் பொழுது, அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, அவரை மாத்திரம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை மாத்திரம் வைராக்கியமாய் பிடித்து கொள்ளும் பொழுது இந்த நாளில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அது இந்த நாளில் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒருவேளை அது உருவாகி கொண்டிருக்கலாம், அது உருவாக்கி இந்த நாளில் அது எழும்ப நினைக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் முறித்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.